ரோஹிதன் அஜிகர்த்தர் கிட்ட சொல்றான், நான் தான் ராஜகுமாரன், எங்க அப்பா ராஜா ஹரிச்சந்திரன், எனக்கு பதிலா யாகத்திலே பலியாகிறதுக்கு உங்க பிள்ளைகள்ல யாரா ஒருத்தர் அனுப்புறீங்களா? அஜிகர்த்தர், ஏழைனா என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அன்பு, பண்பு, பாசம், நேசம். ரோஹிதன் சொல்றா, 100 பசுமாடு கொடுக்குறேன். 100 பசுவா? பெரிய மனுஷா, இவ்வளவு தூரம் வந்து கெஞ்சி கதறி காலில் விழுந்து மன்றாடி கேட்கறதுனால யோசிக்கிறேன். அதுவும் யாகம்னு வேற சொல்றேன், புண்ணியம். எப்படி இருந்தாலும் மூத்த பையனை விற்க முடியாது அப்படிங்கிறார் அஜிகர்த்தர். கடைசி பையனை விற்க மாட்டேன் அப்படிங்கிறார் அவருடைய மனைவி. இவளுடைய 2வது பையன் தான் சுனஷேபன். அவன் அப்பாவை பாக்குறான், அம்மாவை பாக்குறான். 2 பேர்ல யாரானு ஒருத்தரான 2வது பையனை விற்க மாட்டேன்னு சொல்வாளுன்னு பாக்குறான். 2 பேரும் எதுவுமே சொல்லல. ரோஹிதன் கேக்குறான், அப்ப 2வது பையனை கூட்டின்னு போட்டுமா அப்படின்னு. சரி, கூட்டின்னு போங்க அப்படின்னு 100 பசுவுக்காக அந்த பிள்ளையை யாகத்திலே பலியாகிறதுக்கு வித்துடுறான். வேற வழி இல்லாம சுனக்ஷேபன் இந்த ராஜகுமாரன் பின்னாடி போயின்னு இருக்கான். சொந்த அப்பா அம்மாவே நம்மளை கை விட்டுட்டா இனிமே யார் இருக்கா நம்மளை காப்பாத்துறதுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ரோஹிதன் நேர அரண்மனைக்கு போய் ராஜா ஹரிச்சந்திரன் கிட்ட, அப்பா சீக்கிரமா யாகத்தை ஆரம்பிச்சிருங்கோ, எனக்கு பதிலா பலி ஆகிறதுக்கு ஒரு இடிச்சவாயனை பிடிச்சுன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஹரிச்சந்திரன் சொல்றா, மகனே சரியான நேரத்துல வந்து என் வயத்துல பாலை வாத்தேன். வைத்தியர் சொல்றார், வயத்துல பால் எல்லாம் வாக்கப்படாது, ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ராஜா, ஒரு பேச்சுக்கு சொன்னையா அப்படிங்கிற. யாகம் ஆரம்பிக்கிறது. இந்த பையன் சுனக்ஷேபனை ஒரு கம்பத்திலே கட்டி போட்டிருக்கான். இந்த யாகத்தை விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், ஜமதக்னி, அயஸ்யர் இந்த 4 ரிஷிகளும் பண்றான். பலி கொடுக்க வேண்டிய சமயம் வரும்போது இந்த ரிஷிகள் யாருக்குமே அந்த பையனை பலி கொடுக்க இஷ்டம் இல்லை. அவனை வெட்டுறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அப்போ அஜிகர்த்தர், இன்னும் ஒரு 100 பசு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்கோ, நானே வெட்டிடுறேன் அப்படிங்கிறார். இந்த பையனை வெட்ட போகும் சமயம் சுனஷேபன் சில ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். வருணனை குறித்து 31 ஸ்லோகங்கள், அக்னியை குறித்து 22 ஸ்லோகங்கள், இந்திரனை குறித்து 15 ஸ்லோகங்கள், அஸ்வினி குமாரர்களை குறித்து 3 ஸ்லோகங்கள். இவன் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்ல சொல்ல அவனை கட்டி இருந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து விழுறது. அதே சமயத்திலே ஹரிச்சந்திரனுடைய வயிறும் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. சரியா கடைசி ஸ்லோகத்தை சொல்லும் போது சுனஷேபனுடைய எல்லா கயிறுகளும் அருந்து விழுந்தது. அதே நேரத்திலே ஹரிச்சந்திரனுக்கும் பூரணமாக குணமாகி விடுகிறது. இந்திரன், வருணன் முதலான தேவர்கள் சுனஷேபனை பலி கொடுக்க வேண்டாம், நாங்க அவனை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படியாக சுனஷேபன் காப்பாற்றப்பட்டான். இப்போ ரிஷிகள் சுனஷேபன் கிட்ட, நீ எங்கள்ல ஒருத்தன் தான், வந்து மிச்ச யாகத்தை எங்களோடு சேர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்றான். சுனஷேபனும் ரிஷிகளோட ரிஷியா உட்கார்ந்து மிச்ச யாகத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தான். விஸ்வாமித்ரர் சுனஷேபன் கிட்ட, குழந்தை நீ பேசாம என் கூட வந்துரு, இனிமே என்னுடைய மகனா என் கூட இரு அப்படின்னு சொல்றான். சுனஷேபன் யோசிக்கிறான், 3 பிள்ளைகள்ல நடுப்பிள்ளையா இருந்ததுக்கே இவ்வளவு தூரம் பலியாகிற அளவுக்கு வந்தாச்சு. விஸ்வாமித்ரருக்கு 101 மகன்கள். விஸ்வாமித்ரர் சொல்றார், எத்தனை மகன்கள் இருந்தாலும் இனிமேல் நீதான் எனக்கு மூத்த பிள்ளை அப்படின்னு. இதே விஸ்வாமித்ரருடைய சில மகன்கள் ஒத்துக்கலே, அவளுக்குள்ள கேஷுவலா சாபம் கொடுத்து விட்டுட்டார். மிச்ச பிள்ளைகள் எல்லோரும் சுனஷேபனை மூத்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டார்கள். சுனஷேபனுக்கு விஸ்வாமித்ரர் தேவராதன் அப்படின்னு பேர் வச்சார். தேவர்கள் கொடுத்த வரம் அப்படின்னு அர்த்தம். சுனஷேபனின் கதையை ராஜசூய யாகத்தின் போது படிப்பது வழக்கம். இதை கேட்டா ராஜா பண்ணின பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த கதையை படிக்கிறவாளுக்கு ராஜா 1000 பசுக்கள் கொடுக்கணும் அப்படின்னு வேற போட்டிருக்கு. இந்த வீடியோவை எந்த ராஜாவான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கோ. 1000 பசுக்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றேன். சாதாரணமா பெற்றவர்கள் குழந்தைகளை கைவிட மாட்டார்கள். அப்பா அம்மா எந்த நிலைமையிலையும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் கைவிட மாட்டார். அப்படி ஒரு வேளை வொர்ஸ்ட் கேஸ் சுனஷேபன் மாதிரி சொந்த அப்பா அம்மாவே உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாது, நீ பண்ற பிரார்த்தனைகள் உன்னை கைவிடாது, நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாது, சரியான நேரத்திலே வந்து உன்னை காப்பாற்றும். அதுதான் கதை. கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.